சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். காத்திருக்கும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இந்த சூழலில் நாளை மறுநாள் பக்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும் 80,000 பேர் தரிசனம் செய்ய முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். சந்தோஷ், விவரங்கள். ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபரிமலையில் 80,000 பேர் சுவாமி தரிசனம் செய்வதற்காக முன்பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்த காரணத்தினால சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. நேற்றைக்கு காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா பக்தருடைய கூட்டம் வரும்பொழுது அவ்வப்போது அவர்கள் மேலே சன்னிதானம் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படுவதால் எந்த பிரச்சனையும் கிடையாது. தற்போதைய நிலையில் இன்றைக்கு 80,000 பேர் முன்பதிவு செய்திருந்தாலும் அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் பாருங்க, இங்கே எல்லாருமே இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம், சாமி இன்னைக்கு எப்படி இருக்குது நிலைமை? நாங்கள் சென்னை அடுத்த அம்பத்தூர்லேருந்து வரோம். இன்றைக்கி காலையிலேருந்து கூட்டம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. 4 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு, அதில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குன்னு போட்டுருந்துச்சு. பம்பைக்கு எதிரில் இருக்கிற மக்கள் தலைங்க மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, சுவாமிங்க அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க கேரளா அரசு. இன்னமும் சரி பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் எல்லா சாமிகளும் நல்லா இருக்குது. ஐயப்பனை பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. நான் 19வது ஆண்டாக வந்துட்டு இருக்கிறேன். இந்த ஐயப்பனுடைய சுகத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் சுவாமியை பார்க்கணும். சுவாமியை பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பம்பையிலேருந்து போகக்கூடிய மக்களுக்கு சரிவர நல்லாக செஞ்சு கொடுத்துருக்காங்க கேரள அரசு. இந்த அரசுக்கு மிக்க நன்றி என கூறிக்கொள்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள் சாமி, எத்தனை வருஷமாக வர்றீங்க? இப்போ கூட்டம் எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் 24வது வருஷம் வர்றேன் அம்பத்தூர்லேருந்து. இப்போ கூட்டம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்லாம் பார்த்தா பயங்கர கூட்டமாக இருந்தது. எங்களுக்கு ஒரு பயமாக இருந்தது வர்றதுக்கு. இப்போ எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாம். நாங்கள் இப்போ எரிமலையிலேருந்து பேசுகிறோம். இப்போ பம்பை போகிறோம். பம்பை போய் மேலே சாமி பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தற்பொழுதைய நிலையில் பார்த்தீங்கன்னா தேவசம் போர்டு அமைச்சர், அதாவது பக்தர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அதை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்பது குறித்து நேற்றைக்கு அவர் நேர்லேயே ஆய்வு பண்ணார். அவர் பக்தர்கள்ட்ட சில விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது காவல்துறையினருக்கு ஒரு அறிவிப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது பக்தர்களை எந்த இடத்துல நிறுத்தினாலும் அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் வாகனங்களாக இருந்தாலும் சரி, பக்தர்களாக இருந்தாலும் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் காவல்துறைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதன் பேரில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கு காலையிலிருந்து சுமூகமான முறையில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். எதிர்வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் அதற்கு ஏற்ற வகையில் திட்டமிட்டு தற்பொழுது நடவடிக்கைகள் சபரிமலை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.